இந்த ஸ்மைல் டிசைனில் வந்து நம்ம பற்களில் வந்து நேச்சுரல் டீத் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நேச்சுரல் டீத் வந்து எவ்வளோ தூரம் நம்ம பாதுகாக்கிறோமோ லாங் டேர்ம் ஹெல்த்துக்கும் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சொந்த பல்லோட எனாமல், சொந்த பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான ஆர்டிஃபிஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை தவிர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ நம்ம பிரேசஸ் இல்லாமல் ஸ்மைல் டிசைனில் மட்டும் டூத்தை கரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டிப்பிக்கலாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து ரொம்ப கரையாக இருக்கும். ஸோ அந்த கரையை வந்து பிரேசஸ் மூலமாக சரி பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து சென்ட்ரல் இன்சைசார், அந்த ஃப்ரண்ட் 2 பல்லு மட்டும் ரொம்ப பன்னி டீத்துன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருசாக இருக்கும், அதை பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு லேட்ரல் இன்சைசார், இந்த பெக் ஷேப் லேட்ரல்னு சொல்லுவோம், அதையும் பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ சில பேருக்கு வந்து பற்கள் ஏதோ ஒரு காரணத்தினால 2-3 பற்கள் சிப்பாகி உடஞ்சிருக்கும், அந்த சிப்பாகி உடஞ்ச பற்களையும் பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண முடியாது. டிப்பிக்கலாக இந்த மாதிரி பற்களை வந்து ஸ்மைல் டிசைன் மூலமாக பிரேசஸ் இல்லாமல் கரெக்ட் பண்ணலாம். பட் எப்போ வந்து பற்கள் நேச்சுரல் டீத் நல்லா ஹெல்த்தியாக இருக்கோ, கலர் நல்லா இருக்கு, ஷேப் நல்லா இருக்கு, சைஸ் நல்லா இருக்கு, ப்ரொப்போர்ஷன் நல்லா இருக்குன்னா, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் குறுக்கடாக இருக்கு, மேலும் கீழுமா இருக்கு, ஒரே வரிசையில் இல்லை, அப்போ வந்து நேச்சுரல் டீத் வந்து வரிசையில் இல்லாத போது பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்றது இன்னும் வந்து லாங் டேர்ம் ஹெல்த்துக்கு பெனிஃபிஷியல். சில சமயம் என்ன பண்ணுவோம்னா காம்பினேஷன் பண்ணுவோம். காம்பினேஷன் என்ன, இப்போ நான் பிரேசஸ் போடாம ஸ்மைல் டிசைன் பண்ணா ஒரு பற்களை வந்து ரொம்ப குறைக்க வேண்டியிருக்கும், ஒரு பற்களுக்கு வந்து கேப் போட்டு தான் பற்களை சரி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் பிரேசஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணா பற்களை ரொம்ப குறைக்க வேண்டாம், வென்னியர்ஸ் மூலமா பற்களை கரெக்ட் பண்ணும். ஸோ காம்பினேஷன் அப்ரோச். ஸோ காம்பினேஷன் அப்ரோச்சில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 20 வாரத்திலேருந்து 25 வாரம் இன்விசிபிள் அலைனர்ஸ், இன்விசிலைன் போட்டுக்கிட்டாலே போதும், 20 வீக்ஸ்லேயே வந்து ஃபேவரபிள் பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு சில பேருக்கு 20 வீக்ஸ் கூட தேவைப்படாது, ஒரு 12 வாரத்துலேருந்து 15 வாரம். ஸோ ரொம்ப டைம் இல்லை, ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு ஃபேவரபிள் பொசிஷனுக்கு பல்லு வந்துடும். இந்த ஃபேவரபிள் பொசிஷனுக்கு பல்லு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணி காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி மூலமாக கரெக்ட் பண்ணும்போது பற்கள் அதிகமாக குறைக்க வேண்டாம், சொந்த பற்களை எவ்வளோ தூரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பாதுகாக்கலாம்.